ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்பில் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், இதுக்கான மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம ஆப்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் கொண்டு வந்திருக்கோம். அதாவது டாபிக் வைஸ் டெஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம். என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் நம்ம ஆப்லேயே. அதே மாதிரி ரீசனிங்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸும் நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு மினி டெஸ்ட் மாதிரி டெய்லி ஒரு 10 கொஸ்டின் நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம ஆப்ல. டாபிக் வைஸ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்லயே போய் டைரக்டா நீங்க டாபிக் வைஸ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே மினி டெஸ்ட், ஒரு டெய்லி ஒரு 20 மினிட்ஸோ ஒரு 15 மினிட்ஸோ நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லா டாபிக்கும் இருக்கும். மேக்ஸ், ரீசன் இப்போ ஆட் பண்ணிருக்கிறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸ் ரீசனிங்கான சின்ன சின்ன டெஸ்ட் ஆட் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கான டெஸ்ட் ஆட் பண்ணிடுவோம். எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் தான். இதெல்லாம் எப்படி அட்டெண்ட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஆல்ரெடி ஃப்ரீ மெட்டீரியல் எப்படி டவுன்லோட் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளே ஸ்டோர்ல போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பக்கம் ஒரு 3 கோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட யூசர் நேம் வரும். அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்கனைசேஷன் கோடு வரும். அதுல கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணணும். இந்த ஃப்ரீ மெட்டீரியல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கும். இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான YCT புக்ஸ், அதுக்கப்புறம் பினாக்கல் புக், SSC அண்ட் ரயில்வேக்கு தேவையான புக்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ஸ்குள்ள இருக்கும். இதை எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிறத ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ கிளாஸஸ் பார்க்கணும்னா இந்த வீடியோஸ்குள்ள போனீங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸ், மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும். இதுல என்ன இருக்கும்னா ஃப்ரீ டெஸ்ட். ஓகேவா? எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் டெஸ்ட் இருக்கும். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். மேக்ஸுக்கான A to Z மோட் இருக்கும். இதுல மேக்ஸ்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாமே இருக்கும். இந்த ஃபோல்டரை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஒவ்வொரு டெஸ்ட்டும் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது மேக்ஸ்ல என்னென்ன டாபிக்ல வருதோ எல்லா டெஸ்ட்டுமே சின்ன சின்ன டெஸ்ட் இருக்கும். டெய்லி ஒரு 10 கொஸ்டினுக்கான டெஸ்ட் ஆட் ஆகும். இதை நீங்க கிளிக் பண்ணி எத்தனை டைம்னாலும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். நார்மலா டெஸ்ட் எப்படி அட்டெண்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்களோட டெஸ்ட்டை சால்வ் பண்ணிட்டு ஃபைனலா சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டீடைல்டு சொல்யூஷன் எல்லாமே இதிலே பார்த்துக்கலாம். டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் இல்லைன்னா 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு உங்களோட நாலேஜ், அதாவது மேக்ஸ்ல நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, இன்னும் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணுமா, எந்தெந்த டாபிக்ல எல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, வீக்கா இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு தமிழ் நியூ இயர். அதனால தான் நம்ம ஆப்ல இந்த ஒரு நியூ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த மாற்றம் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம ஆப்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரயில்வேல நான் ஜீரோவா இருக்கேன், பிகினர் லெவல்ல இருக்கேன், என்கிட்ட மெட்டீரியலே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்ல போய் ஃப்ரீ மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது என்னன்னா ஃப்ரீ டெஸ்ட். நான் எல்லாமே படிச்சுட்டு எனக்கு டாபிக் வைஸா டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்லயே டாபிக் வைஸ் டெஸ்ட் கொடுத்திருக்கோம். இன்னுமே டெய்லி உங்களுக்கு டெஸ்ட் ஆட் ஆகும். இப்போ மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான டாபிக் வைஸ் டெஸ்ட் கொடுத்திருக்கோம். இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறதுனால நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் கொடுத்திருக்கோம். எப்பவுமே ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் 1499 இருக்கும். நாளைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வெறும் 1399 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. ஓகேவா? நீங்க ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். நம்மளோட டீமுக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஜிபே நம்பர் இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கே நீங்க எப்பவும் போல டைரக்டா பே பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஆஃபர் இருக்கும். இந்த ஆஃபர் எப்பவும் போல 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த ஆஃபர் அவைலபிளா இருக்கும். அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் பிரைவேட் கூப்பன் அவைலபிளா இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்ன, அதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத நிறைய வீடியோஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போதும் நம்ம கோர்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஓவர் வியூவா சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ரயில்வே படிச்சாலும் சரி, இல்ல SSC படிச்சாலும் சரி, பேங்கிங் படிச்சாலும் சரி, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல ரெக்கார்டட் கிளாஸஸ் பிளஸ் லைவ் கிளாஸஸ் இருக்கும். டெய்லி லைவ் கிளாஸஸும் இதுல இருக்கும். ஓகேவா? நாளைக்கு ஒரு நாள் தான் இந்த ஆஃபர் இருக்கும். ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மொத்தமே 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கே நீங்க ரெஜிஸ்டர்னாலும் பண்ணிக்கோங்க. நம்மளோட டீமுக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓகேவா?
ஸோ இதில் எல்லாமே கவர் ஆகும், எல்லா எக்ஸாமுக்கும் கவர் ஆகும். இந்த கோர்ஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் இதில். ஓகேவா? ஸோ ரயில்வே எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா அதுக்கான கிளாஸ், பிகினராக உள்ள வரீங்க அப்படின்னா ஒரு 180 டேஸ்க்கான, அதாவது ஜீரோ டு ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஒரு டாப்பர் ஆகுறதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் வந்து இதில் இருக்கும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். டெய்லி லைவ் கிளாஸஸும் இதில் இருக்கும். ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும், 1000+ ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். இதில் என்னெல்லாம் கவர் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு, இது எல்லாமே பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருப்போம். ஸோ எல்லா கிளாஸஸுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். இந்த கிளாஸஸ் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இதில் இருக்க வீடியோஸ் மட்டுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இதில் இருக்க மெட்டீரியல்ஸை மட்டுமே, பிடிஎஃப் மட்டுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ டெய்லி உங்களை படிக்க வைக்கிறதுக்காக லைவ் கிளாஸஸ் இருக்கும். இன்னைக்கு லைவ் கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத சோ முந்தின நாளே உங்களுக்கு டாபிக் வந்து சொல்லிடுவோம். நீங்க ரெக்கார்டட் கிளாஸஸ்ல எல்லாமே பார்த்துட்டு வரும்போது லைவ் கிளாஸ்ல நாம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் ஒரு 4 லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி மிஸ் பண்ண லைவ் கிளாஸஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகி இருக்கும். அந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல இருக்கிறத மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே அப்கமிங்ல வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாம், அதுக்கப்புறம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஏஎல்பி எக்ஸாம், டெக்னீஷியன், அதுக்கப்புறம் குரூப் டி எக்ஸாம், ஸோ டெக்னீஷியனோட கிரேட் 1, கிரேட் 3, அதுக்கப்புறம் குரூப் டி எக்ஸாம்ஸ், ஆர்பிஎஃபோட கான்ஸ்டபிள் எஸ்ஐ, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களால் கண்டிப்பாக ரயில்வேல உள்ள எல்லா எக்ஸாமுமே கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி டெக்னிக்கலுக்கான புக்ஸும் நம்ம ஆப்ல அவைலபிளாக இருக்கு. டெக்னிக்கலுக்கான கிளாஸஸ் அவைலபிளாக இல்லை. ஸோ மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், இதுக்கான கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ டெக்னிக்கலுக்கான புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளேயே நீங்கள் டாக்குமெண்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து டெஸ்ட்டை நான் கிளிக் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் அது மாதிரி டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ நீங்கள் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வரும் இல்லையா, உங்களுக்கு ஏஎல்பியில் உங்களோட டிபார்ட்மெண்ட் சைடு நீங்கள் என்ன ட்ரேடு கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாமே அதுக்கு சம்மந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ஆப்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் டெக்னிக்கல் புக்ஸும் இருக்குது, டெக்னிக்கல் புக்ஸும் நம்ம ஆப்லேயே அவைலபிளாக சாஃப்ட் காப்பியாக இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் இருக்கிறத மட்டுமே தெளிவாக படிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு டைம் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. அதுவும் நாளைக்கு பே பண்ணீங்கன்னா 1399 மட்டும்தான். இதுலேயே உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிரும். டெய்லி லைவ் கிளாஸஸும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டும் இதில் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ வாரம் நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ அது எல்லாமே அந்த வாரத்தோட கடைசி நாளான சண்டே இருக்கு இல்லையா, ஸோ வாரத்தோட முதல் நாள்னு சொல்லுவோம் சண்டே. ஸோ அந்த சண்டேல வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். மண்டே டு சாட்டர்டே வரை நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்களோ அந்த டாபிக் எல்லாமே வீக்லி டெஸ்ட்டுன்னு நம்ம ஆப்பில் தனியாக நடக்கும் வாரம். ஸோ அதில் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். உங்களோட வீக் ஏரியாஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இதை ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது. ஆல்ரெடி ஏஎல்பியோட அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ளோஸ் ஆகிருக்கு, டெக்னீஷியனோடது இப்போ கூடிய சீக்கிரத்தில் க்ளோஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் இதோட எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து ஆர்பிஎஃப்கான எக்ஸாம் டேட் சொல்லிடுவாங்க. அப்புறம் என்டிபிசி குரூப் டிக்கான எக்ஸாம் டேட் வந்து சொல்லிடுவாங்க. ரயில்வே பொறுத்த வரைக்கும் சேம் ஒரே மாதிரியான சிலபஸ் தான். எல்லா எக்ஸாமுக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் இவ்வளோ தான் வரப்போகுது. இதை கரெக்டாக படிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா சிலபஸ் முடிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போ கூட சேர்ந்தே படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு பேர்டனாக இருக்காது. லாஸ்ட் டைமில் எந்த ஒரு கிளாஸ்லையோ கோர்ஸ்லையோ ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். 904333799345. ஓகேவா? ஸோ நாளைக்கு இந்த 1399 ஆஃபரில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலோ இல்லை மெசேஜ் பண்ணாலோ அவங்க வந்து உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. ப்ரைவேட் கூப்பன் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? 7806854288. ஓகேவா? ஸோ இந்த 2 நம்பரில் நீங்கள் எந்த நம்பருக்குனாலும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆப்லேருந்து ஒரு மெசேஜ் வரும், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதில் ஒரே ஒரு ரிப்ளை கொடுத்தா போதும். ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. ஸோ நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குயிக்காகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போக வேற ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ ஒரு 1399க்கு எந்த ஒரு இடத்துலையுமே இவ்வளோ இது கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். இப்போ எஸ்எஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கீங்க, நீங்கள் எஸ்எஸ்சியும் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக நீங்கள் படிக்க வேண்டாம். இதில் எஸ்எஸ்சியும் உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே, எஸ்எஸ்சியில் வரக்கூடிய இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கவர் ஆகும். நீங்கள் எஸ்எஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா ரயில்வேயும் எழுதுங்க, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. சிலபஸ் இங்கே இங்கிலீஷ் இருக்கும், இங்கே இங்கிலீஷ் இருக்காது, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் எஸ்எஸ்சி படித்தாலும் ரயில்வே படித்தாலும் பேங்கிங் படித்தாலும் இந்த ஒரு கோர்ஸே போதுமானது. ஓகே, ஸோ இதில் எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்கான ஃபுல் கைடன்ஸும் இருக்கும். வெறும் ரெக்கார்டட் கிளாஸஸ் மட்டும் இல்லை, டெய்லி லைவ் கிளாஸஸும் உங்களுக்கு இருக்கும். லைவ் கிளாஸஸோட டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 to 10. எதுக்காக இந்த டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க ஒர்க் போயிட்டு படித்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாருக்கும் ஒரு பெர்ஃபெக்டான டைம் தான் 9 to 10 வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா மார்னிங் ஒரு 9 to 6 o'clock வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 6 o'clock வரைக்குமே காலேஜில் இருப்பாங்க, ஆஃபீஸில் இருப்பாங்க. இந்த மாதிரி டைமிங் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அவங்க அந்த 9 to 10 தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஏர்லி மார்னிங் தான் முன்னாடி வச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஈவினிங் 9 to 10. ஓகேவா? ஸோ நைட்டு 9 to 10 தான் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு, லைவ் கிளாஸஸ். சப்போஸ் லைவ் மிஸ் பண்ணாலும் இதுலேயே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிரும், அதையே அப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டெய்லி படிங்க. கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, திருப்பியும் சொல்லிட்டேன், சிலபஸ் முடிக்கிறதுக்கு 3 months ஆகும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும், இவ்வளோதான். இதை மட்டும் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுக்கான எல்லாமே இருக்குது. சிலபஸ் முடிக்கிறதுக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, டெஸ்ட் போடுறது, அது எல்லாமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதுமானது. ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நான் படிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஸோ இருக்கக்கூடிய டைமை வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக படிங்க. ஓகேவா? ஸோ இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம லைஃப்பில் நம்ம ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு கிடைக்கக்கூடிய டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட எய்மில் வந்து சாதிக்க முடியும், நம்மளால் சாதிக்க முடியும். ஓகே, இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப்போட நம்பர், டெலகிராம் சேனலோட நம்பர் எல்லாமே வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இருக்கும். அதாவது நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு குரூப் ஸ்டடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எப்படி வந்து அந்த ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ப்ரொசீஜர் அவ்வளோதான். நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்குள்ளே போனீங்கனாலே டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ இன்னும் டீட்டெயிலாக நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணணும், டெய்லி உங்களுக்கு டெஸ்ட் வந்து எந்தெந்த ஃபோல்டரில் ஆட் ஆகும் அப்படிங்கிறத நான் நாளைக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஆஃபரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ நாளைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு வெறும் 1399 மட்டும் பே பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ திருப்பியும் நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.